போலீஸ் படையோட வந்திருக்க பாத்துக்க. உன்னால தப்பிக்கவே முடியாது. ஒழுங்கு மரியாதை நீயே கதவை தொற, இல்ல கதவை உடைச்சிட்டு நான் உள்ள வந்துடும் பாத்துக்க. அந்த சாமியா வந்தாலும் உன்னால சம்பவத்துக்கிட்டது என்கிட்ட தப்பிக்க முடியாது பாத்துக்க. கேக்குதா இல்லையா? அத்தை, போலீஸ் படையோட வந்திருக்கான். இனி நீ தப்பிக்கவே முடியாது. மரியாதையா கதவை திறந்துரு. ஐயோ போய் இந்த முத்துப்பாண்டி வேற வந்துட்டானே. ஐயோ இப்ப நான் எப்படி தப்பிப்பேன்? யார கூப்பிடுவேன்? இல்லே இவகிட்ட எல்லாம் இப்படி பேசினா வேலைக்கு ஆகாதல. ஒண்ணு கதவை உடைச்சிட்டு உள்ள போனா, இல்ல ஓட்ட பிரிச்சு உள்ள குதிக்கணும்ல. வேற வழியே இல்ல. சௌந்தரத்தை விட்டா என்னை காப்பாத்துறதுக்கு வேற நாதியே இல்ல. அப்புறம் தான் பாத்துக்கணும். சரி நீ வண்டியில ஏறுறியா? யாரு இந்த இளவெடுத்து இப்ப எதுக்கு போன போடுதா? யாரியா? எசக்கியா? அடைச்சி அவள ஆறலை சொல்லுதா? நான் எங்க அக்கா பாண்டியம்மாவை சொல்லுதேன். நான் படிச்சு சொன்னேன், என் பேச்ச கேட்க மாட்டேன்ட்டு போனேன். இப்ப எதுக்கு கூப்பிடுதா? என்னன்னுதான் கேளுங்களே ஐயா, கேளுங்க. சொல்லுக்கா. இல்ல சௌந்தரம், அக்கா பாண்டியம்மா பேசுறேன்டா. எனக்கு பயமா இருக்குடா, என்ன வந்து காப்பாத்துடா. இப்ப என் உசுறு உன் கையில தாண்டா இருக்கு. அக்கா 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 இரு இரு. என்னவோ அப்ப நீ பேசுறப்போ ரொம்ப தின்ற பேசிட்டு போனே, இப்ப திடீர்னு கொஞ்சுதே. என்ன உன் மண்டை அடிபட்டதுல மூளை ரிப்பேர் ஆயிடுச்ச? என்ன என்ன நடந்துச்சு சொல்லு. குறவு பாத்துக்கலாம். உன் உசுறு என் கையில இருக்கா இல்ல ஊராங்கையில இருக்கா? இந்த நேரத்துல ஏண்டா இப்படி உசுர வாங்குற? பாரு, நான் இந்த கனியை கடத்தி அந்த ராஜசிங்கத்துக்கு கொடுத்தேன்ல, அப்போ அவ ஜாதகத்தையும் சேர்த்து கொடுத்துட்டேன்டா. இப்ப நானே என்ன வீட்டுக்குள்ள அடிச்சுக்கிட்டு மாட்டிக்கிட்டு நிக்கிறேன்டா. இது பாரு சௌந்தரம், அவங்க பின் கதை வேற போட்டுட்டு போயிட்டானுங்க. நீதாப்பா எப்படியாவது வந்து காப்பாத்தணும். இந்த வயதுனா பேண்ட் திமிர பேசிச்சு அம்பட்டு தாட்டி இருக்கிற நீயா தப்பிச்சுக்க வேண்டியதானே. இப்ப மட்டும் என்ன தம்பி கேக்குதா? தம்பி உனக்கு இல்ல அப்படி சொல்லாதலே. இது பாரு, நான் மட்டும் அந்த வெறும் பையன் சமூகத்துக்கிட்ட சிக்கனே அவ்வளவுதான், எனக்கு துண்டு துண்டு துண்டா வெட்டி போட்டுருவாளே. ஒன்னிய வெட்டி வீசிடுவான். அந்த வெறும் பேல்ட்ட சிக்கனா என்னைய மட்டும் வெட்ட மாட்டானா? என்ன வெட்டி வீசுவான். நீ எத்தனை மாட்டிக்கிட்ட? நீ ஏன் தப்பிச்சு வா போன. இப்படி அக்காவை கைவிடலாமா? இது உனக்கு நியாயமா இருக்க சொல்லு. நியாயம் தர்மத்தை பத்தி நீ பேசாதக்கா. ஐயோ, 20 லட்சம் கிடைச்ச உடனே கூட பிறந்த தம்பியே எடுத்தெறிஞ்சு பேசினவ நீயே. அதை நான் மறக்க மாட்டேன்க்கா. ஏய், அப்போ என்ன காப்பாத்த மாட்டியா? இந்த விஷயத்துல நான் மாட்டேன்னு தான் சொல்லுவேன். என்ன காப்பாத்த மாட்டேன்? சரி, இப்ப நானே கதவை திறந்து போய் அந்த சமூகத்துக்கிட்ட பேச போறேன். என்னை இங்க அனுப்பி வச்சது சௌந்தரம் தான். வெட்டணும்னா முதல்ல அவனை வெட்டணும்னு நானே அவன் கையில அருவால கொடுத்து அனுப்புவேன். பரவாயில்லையா? அது மட்டும் இல்ல, அந்த கனிய கடத்தி ராஜசிங்கத்துக்கிட்ட கொடுப்போம். அப்பதான் அந்த வெறும்பைய சமூகம் கதறி அழுவான், நம்ம பார்த்து ரசிக்கலாம் அப்படின்னு என்ன தூண்டி விட்டு கனிய கடத்த வச்சதே நீதான்னு சமூகத்துக்கிட்ட சொல்லுவேன். பரவாயில்லையா? சொல்லு. என்ன கைது? என்ன என்ன பேசுத நீயே? பின்ன என்ன, நான் சாகட்டும்னு என்ன நீ கைவிட்டீனா? உன்னை மட்டும் நான் சும்மா விட்டுருவேனா? பாரு, சனி போன மாதிரி ஒரு நாளும் நான் தனியா போக மாட்டேன். அது மட்டும் இல்லல்ல, இத பாரு, என்கிட்ட சண்டை போடுற மாதிரி நடிச்சு என்னை இங்க கோத்து விட்டு நல்லவ மாதிரி நம்ப வச்சு அந்த குடும்பத்தை கலைச்சு விட சொன்னதே நீதான் நான் அவங்கிட்ட சொல்லுவேன். இப்ப சொல்லு, பரவாயில்லையா? நீ சொன்னதெல்லாம் உண்மைதான். ஆனா கனிய கடத்தினதுக்கு எனக்கு என்னக்கா சம்பந்தம் இருக்கு? ஏய், இத பாரு, இப்ப நீ பேசுனியே அந்த கடைசி வசனம், அத மட்டும் நான் கட் பண்ணிட்டேன். ஆமா, இது கட்டு பண்ணிட்டியா? என்ன நான் என்ன படமா எடுத்துக்கிட்டு இருக்கேன்? கடைசி வசனத்தை கட்டு பண்ணிட்டேன்னு சொல்லுறதுக்கு என்ன பேசுத நீ? இது பாருதே, நான் சும்மா இல்லல பாண்டியம்மாவ கொக்கா. நீ பேசின அம்புட்டையும் நான் ரெக்கார்ட் பண்ணிட்டேன். இப்ப நீ வந்து என்னை காப்பாத்தல, அம்புட்டையும் நான் சமூகத்துக்கிட்ட போட்டு காமிச்சிடுவேன். கையோட அவன் கையில அருவாளை கொடுத்து
உன் வீட்டுக்கு நேரா அனுப்பி வச்சிடுவேன். பாக்குறியா? அக்கா இந்த பாருக்கா. என்ன அக்கா நொக்கானிட்டு இருக்க? அப்ப நீ வந்து என்ன காப்பாத்தி தானே ஆகணும், இல்லனா உன் உசுருக்கு தானே ஆபத்து. வெயிடா போன பேசலாம் பேச்சு. அக்கா இந்த இருக்கா. ஐயா என்னங்க ஐயா? பாம்புக்கு பால் வத்த என்னைக்கும் கொத்தத்தான் செய்யும்னு எங்க அம்மே சொல்லுவா. அக்கா உன் நல்ல காலம். வீட்டுல யாரும் இல்ல, பாக்கியம் கோயிலுக்கு போயிருக்கா. உனக்கு இங்கிருந்து ஏதாவது எடுக்கணும்னா எடுத்துக்கிட்டு கிளம்பு, ஊடு. அட பாவி, அப்ப என்ன உன் வீட்டுல தங்க வைக்கிறதுக்கு கூட்டிட்டு வரலையா? ஒன்னிய தேடிட்டு அந்த வெறுப்பி இங்க வந்துருவானே. இந்தாரு, உனக்கு வேண்டியதெல்லாம் எடுத்துக்கிட்டு நேரா உன் பொண்ணுகிட்ட போய் சேர்ந்துரு. இல்ல கூறு கட்டவனே, அவன் அந்தமான்ல இருக்கா? அதனாலதான் சொல்லுதேன், நேர ட்ரெயினை பிடிச்சி மெட்ராஸுக்கு போ. அங்கிருந்து ஒரு கப்பலை பிடிச்சி நேர அந்தமானுக்கு போய் உன் குட்டிமானு கைய நல்லா பிடிச்சுக்க. ஆமா, அதான் உனக்கு நல்லது. அக்கா அந்த இடம் தாங்க உனக்கு பாதுகாப்பு. இங்க தமிழ்நாட்டுல நீ எங்க இருந்தாலும் சரியா, அந்த வெறுப்பைய உன்னைய தேடி வந்து வெட்டுவான். கிளம்பிடு, கிளம்பி போ. இனிமே இந்த ஜென்மத்துல சண்முகம் கண்ணுல பற்றக்கூடாது, பாத்துக்க. சரி சரி, நான் கிளம்புறேன். எனக்கு கொடுக்க வேண்டியதை நீ கொடுத்தா நான் பாட்டுக்கு போய்கிட்டே இருப்பேன். உனக்கு கொடுக்காம நான் யாருக்குக்கா கொடுக்க போதே? இரு வரேன். என்னது கேட்ட உடனே இந்த தாரேன்னுட்டு போறான். இவன் நமக்கு தர வேண்டியது எக்கச்சக்கமால இருக்கு. இப்ப என்ன செய்யலாம்?